கொஞ்சம் தனுஷ் சைலண்ட்டாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அவரோட லைனப்பில். அவர்கிட்ட நிறைய லைனப்பில் இருக்குது சார். அது ஒன்று பண்ணிட்டேன். அதான் அவர் சொல்லும்போது 24 டைமே எனக்கு பத்தலை, நான் எங்கே மிர்லான் தாகூரோடலாம் போய் ஜாலியாக டேட்டிங் பண்ணுற விஷயத்தை அவர் சொல்ல வராது. ஆமாம், அதுவும் கேட்கலான்னு இருந்தேன். அது இப்போ பயங்கர இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள வச்சு பயங்கரமாக நிறைய ட்ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அது எப்படி போய் முடிச்சிருக்காங்க? இல்லை, அது ஃபுல் ஸ்டாப் வந்து மிர்லானே வச்சுட்டான்னு நினைக்கிறேன். தனுஷ் எனக்கு அண்ணா மாதிரின்னு ஒரு விஷயத்தை போட்டு உடச்சி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்காங்க, எனக்கு அவங்களுக்குமே ஒரு சின்ன கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு போது தனுஷ் கோ ஆர்டிஸ்ட்டு, அதனால் பர்த்டேக்கு கூப்பிட்டு தான் இங்கே பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தனுஷ் போகலை. ஏன்னா அதுக்குள்ளே போக அவர் வந்து விரும்பலை. ஏன்னா பெரிய பசங்களை வளர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு, தனுஷோட பையன் யாத்ராவை. அதனால் இவ்வளோ வேலைகள் இருக்கனால திரும்பி மீண்டும், ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி ஸோ அந்த ஐஸ்வர்யா எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு இப்படி விஷயம் எல்லாருமே ரஜினி சாரோட போகும்போது அங்கேயே நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து எப்படி ரன் பண்ண முடியும் அவனால்? 1008 கேள்விகள் கொஸ்டின் வரதான் செய்யும். அடுத்து அதுக்குள்ளே அவர் அதை போக விரும்பலைன்ட்டார் அவர் தனுஷ். லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது அவருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஹாலிவுட் படமும் ஒன்று கமிட் பண்ண போகிறாரு. ஸோ டோட்டலாக தயாரிப்பில் இருக்கார், ஹீரோவாக இருக்கார், ஸோ டைரக்டராக இருக்கார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவருக்கு மிர்லானோட டேட்டிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி.